அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 1 எண்ணப்பங்கள் பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்ன ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது முழுக்க இன்ஃபர்மேஷன். We are providing only information, no any recommendation. This is all today information. ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். அதுமாதிரி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் தான் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர் அதை மொத்தமாக தொகுத்து ஒரு வீடியோவாக நம்மகிட்ட ஷேர் பண்ண மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங். முடிஞ்ச அளவுக்கு ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள். மினிமம் 2ல் வைங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாகவும் பார்த்தாலும் உங்கள் டைம் சேவ் ஆயிரும். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். நேற்றே முடிஞ்சிட்டு எனக்கும் தெரிஞ்சது தான், பட் நேற்று சொல்ல முடியல. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு நாள் தான் லேட்டாக இருக்குது. நேற்று கொஞ்சம் எவ்வளோ வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. சூழ்நிலையால் முடிய முடியல, வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது டிவிடெண்ட் போனஸ் டிமெர்ஜரு அப்கமிங் போர்ட் மீட்டிங் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ஸோ இந்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷன் பார்த்துக்கலாம். மார்க்கெட்டில் இன்றைக்கி பெரிய வீழ்ச்சி. இதுக்கு காரணம் வழக்கம் போல் எஃப்ஐஎஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5901 கோடிக்கு ஓவராலாக விற்று வச்சிருக்காங்க. டிஎக்ஸ் பார்த்திங்கன்னா 4322 கோடிக்கு ஓவராலாக பை பண்ணியிருக்காங்க. அவங்க விற்றதோட இவங்க ஒரு 1000 கோடி கம்மியாக தான் பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய வீழ்ச்சி தான் இன்றைக்கி. கிட்டத்தட்ட 1.5% என்னமோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 350 பாயிண்ட் என்னமோ கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நிஃப்டி. காரணம் பார்த்திங்கன்னா இந்த இதாக தான் இருக்கும். எஃப்ஐஎஸ் வந்து ஒரு பெரிய செல்லிங்கு. பட் என்னோடய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். வழக்கத்துக்கு மாற என் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி 3%, இதை எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி 3% உயர்ந்திருக்கு. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் என்ன நடந்துச்சுங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு மட்டும்தானே இல்லை உங்களுக்கும் அப்படி தான் நடந்திருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எலன்டாஸ் பெக் இந்தியா லிமிடெட் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9698 ரூபா கான்ஃபரன்ஸ். 7 ரூபா 50 ஆல்ரெடி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. இது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான், ஏன்னா ரொம்ப சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரல்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து 29 மேக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்காங்க. கியூஸ் கார்ப் லிமிடெட் கான்ஃபரன்ஸ் 660. இவங்க தான் டிமெர்ஜ் பண்ண போகிறாங்க. டிமெர்ஜுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல். ஸோ 15 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிமெர்ஜர் ஆகும். டிமெர்ஜில் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிட் ரைட் இஷ்யூ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். நம்ம ஐடிசி ஹோட்டலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் லிஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் லாஸ்ட்டில் லிஸ்ட் ஆகி இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐடிசியில். ஸோ டிமெர்ஜெல்லாம் சென்டராக அப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி டிமெர்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியாக டிமெர்ஜ் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா டிஜிடேட் சொல்யூஷன் லிமிடெட், இது வந்து ரிசல்ட்டிங் கம்பெனி 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்ப்ரிங் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இது ரிசல்ட்டிங் கம்பெனி 2. ஸோ 2 கம்பெனி டிமெர்ஜ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் வச்சிங்கன்னா இந்த 2 கம்பெனியோட புது ஸ்டாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். பட் லிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். NSE-BSE லிஸ்ட் ஆகும். அதுக்கு சில காலங்கள் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த 2 ஸ்டாக்கும் கிடைக்கும். ஆனால் அந்த ரெக்கார்ட் அன்றைக்கி ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ குவிஸ் கார்ப் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன்னா ஒரு ஸ்டாக்கு பதில் 2 ஸ்டாக் புதுசாக கிடைக்க போகுது. பட் இதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. இது எல்லாமே ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிற எந்த ஒரு விஷயமே நம்ம ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. அது வந்து உங்கள் உரிமைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்காங்கள அந்த ப்ரைஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்டாக்காக தராங்க. ஸோ அப்கமிங் போர்ட் மீட்டிங் ஆர்டர் ரிசீவ்ட் பை அப்கமிங் போர்ட் மீட்டிங் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. கன்சிடர் பண்ணணும் தான் சொல்கிறாங்க. உறுதியெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டாக பார்க்குறது எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 72 ரூபா கான்பேஸ். 4 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் குறித்து முடிப்பாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். 2 ரூபா 40 பைசா 2023 கொடுத்துருக்காங்க. சரஸ்வதி சேரி டிபார்ட் லிமிடெட் 85 ரூபா கான்பேஸ். 4 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் குறித்து முடிப்புன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்பர்ஸ் இருக்காங்க. முக்கியமாக சாரி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. சீலைகள் தயாரிக்கும் தொழிலில். ஸோ போன இந்த ஃபெப்ரவரியில் தான் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 27 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2வது டிவிடெண்ட். கம்பெனி லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 2024 தான் லிஸ்ட் ஆச்சு. ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி. ஸோ இது 2வது டிவிடெண்ட். ஸோ ஃபெப்ரவரியில் கொடுத்துட்டு திரும்ப டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 85 ரூபா ஸ்டாக்குங்கும்போது மேற்கொண்டு 1 ரூபாயோ இல்லை 50 பைசா கொடுத்தா கூட ஒரு 3-4% டிவிடெண்ட் வரும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் கம்பெனி இந்த மாதிரி டிவிடெண்ட் தராங்கிறது. ஃபண்டமெண்டல் செக் பண்ணது நம்ம தலையாய கடமை. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட் கான்பேஸ் 509. 8 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. பெரிய டிவிடெண்ட்லாம் தர மாட்டாங்க. ரிசல்ட்டுக்காக ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா ரிசல்ட்டுக்காக பாருங்கள். 20 பைசா இல்லை 15 பைசா இந்த மாதிரி ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான் தருவாங்க. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் லிமிடெட் கான்பேஸ் 3958. 14 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து கம்ப்ரஸர் பம்ப்ஸ் டீசல் இன்ஜினில் இருக்காங்க. 95 ரூபா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஆனந்தராஜ் லிமிடெட் 477 ரூபா 21 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட் 73 பைசா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. டெக் மஹிந்திரா 1394 24 ஏப்ரலில் டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர். டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 95 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்பெனி லிமிடெட் 446 ரூபா 24 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ரூபா 50 பைசா. ஸோ 2மே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெனாரஸ் ஹோட்டல்ஸ் லிமிடெட் 11,059 ரூபா கான்பேஸ். 28 ஏப்ரலில் போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்டில் இருக்காங்க. 25 ரூபா போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பனாரஸ் ஹோட்டல்ஸ். பெர்கர் பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட் 494 ரூபா கான்பேஸ். 14 மேல போர்ட் மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் வந்து பெயிண்ட்ஸு.
போன வருஷம் ₹3.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பக்கா லிமிடெட் கான்பேஸ் 175 24 மேல போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு செக்டார் பார்த்தீங்கன்னா பேப்பர் அண்ட் பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ₹2.40 2023 கொடுத்துருக்காங்க. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் ₹1414 கான்பேஸ் 24 மேல போர்டு மீட்டிங்கில் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டார் வந்து ஆட்டோ கம்பெனி எக்யூப்மெண்ட் முக்கியமாக பேட்டரி தயாரிக்கிறாங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ₹5.10 ₹5.30. ஸோ ₹5 இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோபா லிமிடெட் கான்பேஸ் 1201. நம்ம சோபாவுக்கு ஒரு சோகமான விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. டிமாண்ட் நோட்டீஸ் 10 கோடியே 38 லட்சம் பே பண்ண சொல்லி அமைச்சிருக்காங்க. இவங்க சில டிடக்ஷன் வாங்கியிருக்காங்க, அதை டிசல்வ் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ்லேருந்து. ஸோ சோபாவுக்கு கொஞ்சம் வருத்தமான செய்தி. அது நம்ம தலைவருக்கும் கொஞ்சம் வருத்தமான செய்தியாக தான் இருக்கும். சோபாவுக்கு வருத்தம்ங்க, நம்மளுக்கே வருத்தம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா வால்சந்த் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கான்பேஸ் 162 30 கோடியே 75 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். ஆர்ட் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹56 கான்பேஸ் 2 கோடியே 14 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது NHAI, அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கல்பத்தரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் ₹983 கான்பேஸ் 621 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று பில்டிங்கு, இன்னொன்று வந்து ரயில்வே பிஸ்னஸ்லையும் சேர்த்து கிடச்சிருக்கு. அடுத்து யுனைடெட் டில்லிங் டூல்ஸ் லிமிடெட் ₹216 கான்பேஸ் 1 கோடியே 61 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கேக்டஸ் ஃபார் ஆயில் சர்வீசஸ். டிரான்ஸ் ரயில் லைட்டிங் லிமிடெட் கான்பேஸ் 488 240 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி தெளிவாக மென்ஷன் பண்ணல. கணேஷ் பென்சோ பிளாஸ்ட் லிமிடெட் ₹113 கான்பேஸ் 169 கோடியே 24 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது JSW ஜெய்கர் போர்ட் லிமிடெட். கெர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் இந்தியா லிமிடெட் கான்பேஸ் 819. இவங்களுக்கு தான் அந்த கவச் ஆர்டர் கிடச்சிருக்கு, நம்ம ரயில்வேல உள்ள கவச் ஆர்டர். அதோட மதிப்பு 85 கோடியே 14 லட்சம். கொடுத்தது நார்த் சென்ட்ரல் ரயில்வே. அவென்டெல் லிமிடெட் ₹115 14 கோடியே 36 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். சத்லோகா சினர்ஜி அண்ட் ENC குளோபல் லிமிடெட் ₹435 SME கேட்டகரி. இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 46 கோடியே 78, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 30 கோடியே 99. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 82 கோடியே 12 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு சத்லோகர் எனர்ஜிக்கு. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் ₹162 கான்பேஸ் 245 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. HBL இன்ஜினியரிங் லிமிடெட் ₹512 கான்பேஸ் 762 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு 5 ஆர்டர் நினைக்கிறேன். அந்த 5 ஆர்டரோட மொத்த மதிப்பு தான் அந்த 762 கோடின்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கவச் சப்ளை பண்ணதுக்கான ஆர்டர் தான் ரயில்வே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஜீன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹992 கான்பேஸ். இவங்களுக்கு வந்து $16,75,000 ஆர்டர். US இன்டர்நேஷனலில் கொடுத்த ஆர்டர் $16,75,000 ஆர்டர். அதே நியூஜனுக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. இதுவும் இன்டர்நேஷனல் ஆர்டர், இதுவும் டாலரில் தான் $12,70,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. அதே நியூஜனுக்கு கடைசியாக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கு 17 கோடியே 51 லட்சத்துக்கான ஆர்டர். யாருங்கிறத பேரை மென்ஷன் பண்ணல. லர்சன் டர்போ லிமிடெட் LNT கான்பேஸ் $3,437. இவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அதே மாதிரி சவுதி அரேபியா ரெண்டுலேயுமே சேர்ந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2,500 கோடியிலேருந்து 5,000 கோடிக்குள்ளே இருக்கும். லார்ஜ்னு சொன்னாவே 2,500லேருந்து 5,000 கோடி இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி கிடைச்ச நியூஸு. அதாவது பார்த்தீங்கன்னா KEC இன்டர்நேஷனல் லிமிடெட் ₹792 கான்பேஸ் 1,236 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது நிறைய ஆர்டர், அதோட மொத்த மதிப்பு தான் 1,236 கோடி. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.